அந்த கிராமத்துல ஒரு கதை இருக்கு. கூமாட்டிங்கிற ஒரு தாத்தா அங்க சேட்டை பண்ற பையங்களை எல்லாமே மிருகமா மாத்திருவாருன்னு. அங்கிருந்த சின்ன பையங்க எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு தாத்தா முகமூடி போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு வராரு. அவரை பார்த்த உடனேயே அந்த பையங்கெல்லாம் போய் அவரை புள்ளி பண்றாங்க. உடனே அந்த தாத்தாவும் இந்த முகமுடியை நீங்கள் எல்லாரும் போட்டுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே எல்லாரும் போட்ட உடனேயே மிருகங்களாக மாறி போகிறாங்க. அதில் ஒரு பையன் மட்டும் நாயாக மாறி அங்கேருந்த ஊருக்குள்ளே ஓடி போகிறான். அங்கே ஒரு பணக்கார வீட்டுக்கிட்ட போன உடனேயே அங்கே நிறைய நாய் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. உடனே இவனையும் உள்ளே கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் இவன் ரொம்ப சோகமாக இருக்கான். என்ன பண்ணினாலும் ரொம்பவே சோகமாகவே இருக்கான். அப்போ தான் அவனும் ரோட்டுக்கிட்ட வந்த உடனேயே தன்னோட வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போகிறான். ஓடி போய் தன்னோட வீட்டுக்கும் அங்கிருந்து அவங்க அம்மா அந்த நாய்க்குட்டியை பார்த்த உடனேயே தன்னோட பையன்தான் இப்படி மாறி போயிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவனுக்கு சடங்குகள் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு மாற்றமே இல்லை. அவன் நாயாவே இருக்கான். தன்னோட பையனை பார்த்துக்கிற மாதிரியே அந்த நாய்க்குட்டியும் பார்த்துக்கிறாங்க. அப்படியே காலங்களும் போகுது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தூரத்துல அந்த கூமாட்டியோட சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த நாயும் எந்திரிச்சு ஓடி போகுது. அந்த கூமாட்டி கிட்ட போய் அழுக ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த கூமாட்டியும் சொல்றாரு, நான் உடம்பு சரியில்லாதப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அதனால உன்னை மட்டும் நான் மனுஷனா மாத்துறேன்னு சொல்லி அந்த பையனை மாத்தி விடுறான். அவனும் அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி போறான். வீட்டுக்கு ஓடி போனதுக்கு அப்புறம் தான் தன்னோட ஃப்ரெண்டெல்லாம் என்ன இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு கூண்டுக்குள்ள ஒரு குருவி கத்திக்கிட்டு இருக்கு. உடனே இதுவும் யாராவது ஒரு பையனா கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த குருவியையும் திறந்து விட்டுறான்.